ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இது எந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பாத யாத்திரை வந்து 9 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 10வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷம் பிப்ரவரி 7ஆம் தேதி நம்ம பாத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் வந்து நிறைய பேர் மாலை போட்டிருந்தாங்க. அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க விரதம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 5 நாள், 7 நாள், 8 நாள், 9 நாள், 3 நாள் அந்த மாதிரி மாலை போட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே. இந்த தடவை போன தடவை வந்ததை விட இந்த தடவை நிறைய மாலை போட்டவங்க அதிகமாக இருந்தாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்காக இந்த தடவை இந்த மாதிரி மாலை போட்டு வந்திருந்தாங்க. இந்த தடவை நம்ம சாப்பாடு எல்லாமே வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுப்புக்கு ஃபஸ்ட்டு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். காலையில் டிஃபன் வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்க, நமக்கு சமையலுக்கு வந்து உதவி செஞ்சவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே இங்கேயே செஞ்சு நமக்கு நம்ம பாதி வழியில் எப்பவும் சாப்பிட்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து எங்களுக்கு காலையில் டிஃபனு ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு எங்களுக்கு வந்துருச்சு காலையில் டிஃபனு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நல்ல முறையாக எல்லாமே நல்லபடியாக போய் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக சாமி கும்பிட்டு அன்னதானம் நல்லபடியாக நடக்கணும், அவங்களோட வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து காலையில் சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பித்தாச்சு. இது வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா சாப்பாடு தான் ரொம்ப எனர்ஜியானது. சாப்பாடு இல்லைன்னா நம்ம நடக்க முடியுமாங்கிறதே டவுட்டு தான். அதனால் முக்கியமான பார்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பஸ்ஸு வந்து காலையில் 4 மணிக்கே நம்ம விநாயகர் கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பேக்கெல்லாம் எடுத்து வண்டியில் வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறக்கோசரம். பஸ்ஸு வந்து நம்ம பின்னாடி தான் வரப்போகுது. நமக்கு 8 மணி வரைக்கும் பஸ்ஸுக்கு வேலையில்லை. ஆனாலும் பேக்கெல்லாம் எடுத்து சேஃப்டியாக வச்சுட்டு மற்ற தண்ணி கேன்ஸு அதெல்லாமே உள்ளே வச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு சின்ன கிளிப், இவங்க பண்ணின அலப்பறை தான் இது, செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவும் போல் நம்ம காலையில் விநாயகோயிலில் சாமி கும்பிடுறோம். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி முருகரை மனதார சாமி கும்பிட்டு நல்லபடியாக நாங்கள் வந்து பாத யாத்திரை வந்து உன்னை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் வீடு வந்து சேரணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க மனசார வேண்டிக்கிட்டாங்க. முருகன் அருளால். கார்த்திகேயனுக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு, விநாயகரின் தம்பிக்கு, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, மயில் வாகனனுக்கு, சேவல் கொடி கொண்டவனுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் எல்லாமே சொல்லி நம்ம முடிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வண்டிக்கு பூஜை போடுவோம். எப்போவுமே சதுர தேங்காய் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து வண்டியை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் மொத்தமாக நிற்க வச்சு நம்மளுக்கும் சுற்றி உடைப்பாங்க. அதுதான் எப்போவுமே நம்ம வந்து காலையில் பண்ணுற விஷயம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை சுற்றி கும்பிட்டுறலாம். ஏன்னா வண்டி வந்து நமக்கு ரொம்ப மெயினானது. ஏன்னா நம்ம வண்டி இருக்கிற தைரியத்தில் தான் நம்ம சாப்பாடு, லக்கேஜு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம நடந்து இதெல்லாம் கொண்டு போகிறதுனா சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால் வந்து இந்த தடவை வந்து அதாவது இந்த 3 தடவையாகவே நம்ம வண்டி பேச ஆரம்பிச்சிட்டோம். முதல்லலாம் கையில் தான் தூக்கிட்டு போயிட்டுருந்தோம். அப்படி இருந்த நம்ம பாத யாத்திரை குழு வந்து இப்போ இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டை வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது எல்லாமே முருகர் அருளால் தான் நடக்குது. இப்போ வந்து நம்ம வண்டி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம இப்போ கொள்ளுப்பாளையத்துலேருந்து வந்து இத்தனை பேர் மட்டும்தான் கிளம்புறோம். பட் எங்கள் கூட பாதியில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொள்ளுப்பாளையத்துலேருந்து நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு காத்தாடி காடுன்னு சொல்லுவாங்க, அது வழியாக தான் நம்ம நடந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட்டு 4 மணிங்கும்போது இருட்டாக தான் இருக்கும். அந்த இருட்டாக இருக்கிற இடத்துல நம்ம வீடியோ எடுக்கல. கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்.
இந்த காட்டுக்குள்ளேயெல்லாம் வந்து ஒரு சத்தம் போட்டால் கூட கேட்குறக்கு ஆள் இருக்காது. ஆனால் வந்து பாத யாத்திரை போகிறதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்கட்டு. நம்ம சீக்கிரமாக வந்து துங்காவியோட மெயின் ரோட்டை ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி மற்றபடி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து இப்போ துங்காவி மெயின் ரோடை வந்து ரீச் பண்ணி நம்ம துங்காவிக்கு அடுத்து அந்த 3 வாய்க்கால் வரும். அதை தாண்டி ஒரு தோப்புக்குள்ளே தான் நம்ம காலையில் டிஃபன் வந்து இந்த 2-3 வருஷமாகவே நம்ம சாப்பிட்ருக்குறோம். இந்த வருஷம் அதே பிளேஸில் தான். அவங்க எங்களை பார்த்தாவே தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு உட்காந்து சாப்பிட சொல்லி எல்லாருமே பண்ணிடுவாங்க. இந்த வண்டி வந்து நம்ம ஸ்பெஷலாக சாப்பாட்டு ஜாமானங்களுக்கொசரமே வந்து இந்த வண்டி பிடிச்சிருந்தது. காலையில் இட்லி, உப்புமா, உளுந்து வடை, ஸ்வீட்டு, லட்டு எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு என்னங்க முக்கியம், சோறு தானங்க முக்கியம். அதனால நான் வந்து ஃபஸ்ட் ஆளாக போய் உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம பரிமாறுற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு நமக்கு பசி எடுக்கு இல்லைங்களா, அதனால் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு எப்போவுமே கிடைக்காதுங்க. கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் கூட வர்றவங்க அத்தனை பேருமே எல்லாருமே அடுத்த வருஷம் வர்றதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. யாருமே வந்து ஒரு வருஷத்தோட நின்ற மாட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் காலையில் டிஃபன் முடிச்சு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக வந்து எப்போவுமே டீ, ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். குடிமங்கலம் 4 ரோடு சாஸ்தா ஸ்வீட்ஸ் ரகண்ணன் கொடுத்த கிஃப்ட்டு பழனி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு. அந்த பையில் கிட்டத்தட்ட ஒரு 10 பொருள் இருக்கும். அதாவது ஜூஸு, ஸ்வீட்டு, காரம், அந்த மாதிரி என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே அவங்களே பாக்கெட் பண்ணி அதில் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க ரெகுலராக நம்ம வந்து அவங்களே கேட்டுருவாங்க, இந்த வருஷம் எத்தனாவது தேதி போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம டேட்டை மட்டும் சொல்லிட்டா அதுக்குண்டான பை எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எல்லாருமே. ஏன்னா இந்த 11 மணிக்கு தான் வெயில் நேரத்தில் தான் நமக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படும். அந்த டைமில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்தது வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 11 மணி ஆயிரும். அப்போவே பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து நாங்கள் இங்கேயே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வண்டி முதல்லையே போய் நமக்காக வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. இதில் வந்து வேடவெட்டியில் ஒரு வீடு பிடிச்சிருந்தோங்கிற வந்து அவங்களா வந்து நீங்கள் வந்து இங்கே தங்கிக்கோங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பத்தோடு எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்க வீட்லேயே எல்லாமே செஞ்சுட்டு சாப்பிட்டதும் எல்லாமே அங்கே தான். ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாமே எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாருமே எப்படா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு அன்னதானத்துக்கு ஒரு பூஜை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ஆலதண்டாயுதபாணி சுவாமிக்கு, பழனிமலை ஆண்டவர்க்கு, திருச்செந்தூர் ஆண்டவர்க்கு, திருத்தணி முருகனுக்கு, ராமதுர்ச்சோலை ஆண்டவர்க்கு, மயில் வாகனனுக்கு, மொட்டை ஆண்டிக்கு, ராஜலங்கார மூர்த்திக்கு, புஷ்ப காவடிக்கு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கூட வெளியே தான் உட்காந்து சாப்பிட்லான் இருந்தோம். ஆனால் அவங்க வந்து பெருந்தன்மையாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் யோசித்தோம் வீட்டுக்குள்ளே எப்படி உட்காந்து சாப்பிட்றதுன்னு. அவங்க நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம், நீங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் மீல்ஸ் தாங்க. 2 பொரியல், அப்பளம், வடை, பாயாசம், சாப்பாடு, குழம்பு, ரசம், ஸ்வீட்டு எல்லாமே இருந்தது. போண்டா இன்க்ளூடிங் போண்டா உட்பட நல்லபடியாக சாப்பிட்டு கேசரி வந்து அந்த வீட்டுக்காரங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பான்சர் நாங்களே ஏதோ ஒன்று கொடுக்குறோம் உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறோம் அப்படிங்கிறக்காக வலுக்கட்டாயத்தில்
அந்த கேசரி ஸ்வீட் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எல்லார் தட்டமும் பாருங்கள் ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் எங்களால் ரொம்ப நடந்து வந்தனால சாப்பிட தான் முடியல. பட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ, போண்டா எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. வீட்டுக்குள்ளே நல்லா ரெஸ்ட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் இவங்க தாங்க இந்த வீட்டுக்கு எங்களுக்கு வீடு, இந்த இடம் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணினவங்க. இவங்க பேர் வந்து சுந்தரேசன் நந்தினி. இவங்களுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸு. அடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணியில் வந்து இந்த தடவை புதுசாக வந்து வேடவெட்டிலேருந்து பைபாஸ் வழியாக நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோ கிளார் அடிக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வெயில் எப்படி இருக்குதுன்ட்டு. எப்போவுமே வந்து நாங்கள் குளத்தில் தான் ஸ்டே பண்ணுவோம். ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தடவை சரி புதுசாக இதில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 கிலோமீட்டர் கம்மியாகுது அப்படிங்கிறக்காக இந்த தடவை நாங்கள் பைபாஸை ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் பண்ணிட்டோம். டிராஃபிக் இருந்தது, பட் ஆனால் அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை. அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த மகாலட்சுமி பேக்கரி கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வழக்கம். அங்கே வந்து நல்லா உட்காந்து டீ போண்டா எல்லாமே இருந்தது. இவங்க இந்த பேண்ட்டை வந்து இந்த வீடியோவில் காட்டியே ஆகணும்னு ஒரே ரகலை. அதுக்காக இப்போ ஏதோ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களாமாங்க லைட் பேண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதை நம்ம இப்படி தட்டுனோம்னா லைட் எரியும். அதுதாங்க இந்த பசங்களுக்கு இப்போ இருக்கிறதுலையே இப்போ புதுசாக ட்ரெண்டாக இருக்கிற பேண்ட்டு. ஓகேங்களா, நாங்கள் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அடுத்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் நடையை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் காலையில் நடந்ததுக்கும் இப்போ ஒரு சுமார் வந்து ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு எங்களோட நடை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எங்கள் காலெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம்தான் போகும். ஆனாலும் நாங்கள் எப்படியோ ட்ரை பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த மகாலட்சுமி பேக்கரியிலேருந்து அந்த தாளையூத்து வரைக்கும் நடந்த டயர்டு கொஞ்சம் கூட இல்லைங்க. ஏன்னு பார்க்குறீங்களா, ரோடு ஃபுல்லாக பாட்டு, வண்டியில் முருகர் சாங்ஸு எல்லாமே போட்டு கொஞ்சம் கூட டயர்டே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜியாக எல்லாருமே நடந்து போயிட்டுருந்தாங்க. ரொம்ப கூட்டம் தாங்க. பழனியில் வந்து கூட்டம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போகிற வழி எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா, நைட்டில் வந்து கரெக்டான வீடியோ கிளியரன்ஸ் இல்லாதனால நாங்கள் வந்து சண்முக நதியிலே குளிச்சுட்டு அங்கேருந்தே ரெடியாகி ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து நம்ம பழனி அடிவாரத்தை வந்து ரீச் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. குழு வந்திருக்கிறீங்க ஃபேமிலி வாரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு gift கொடுக்குறோம். அந்த gift கூட கந்த சஷ்டி கவசம் புக்கு வந்து பரமேஸ்வரங்க தனியாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸில் வந்து நாங்கள் எங்களோட கிஃப்ட்டு எல்லாமே அடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்து ஸ்பான்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த வருஷம் வந்து பாத யாத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கந்தன் பழனி பாத யாத்திரைக்கு சார்பாக சிறப்பான முறையில் தரிசனம் செய்துவிட்டு சிற்றுண்டையானது ஏற்பாடு செய்துள்ளோம். நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லோரும் சாப்பிட்டு இந்த வருஷம் நல்லபடியாக எங்களோட பாத யாத்திரை பயணம் முடிஞ்சுது. அடுத்த வருஷமும் எங்கள் பயணம் வந்து அடுத்த வருஷம் கிடையாது, வருஷம் எங்களோட பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி நல்லபடியாக முருகர் வந்து வர வைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு வருஷம் வீடியோவில் பாத யாத்திரை வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.